டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே அரசு நிலத்திலிருந்து விதிமுறைகளை மீறி சட்டவிரோதமாக செம்மண் வெட்டி கடத்தப்பட்டு முறைகேடாக விற்பனை செய்தது தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிலம்பரசன். அவரிடம் பேசலாம். சிலம்பரசன், வணக்கம். இந்த செம்மண் வெட்டி கடத்தப்படுவதாக புகார் எழுந்திருக்கிறது. இந்த கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் குறித்த விவரம் கிடைக்கப்பெற்றிருக்கா? இது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது? நிச்சயமாக தமிழகம் முழுவதும் கனிமவள கொள்ளை தொடர்பாக நியூஸ் தமிழ் செய்திக்குழு அம்பலப்படுத்தி வருகிறது. குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் கனிமவளை கொள்ளையடித்து விற்பனை செய்பவர்களை தொடர்ந்து நாம் செய்தி வெளியிட்டு அம்பலப்படுத்தி வருகிறோம். தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிற பகுதி சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உள்ள மன்னநாயக்கன்பட்டி பகுதி. இந்த பகுதியில் வருவாய்த்துறைக்கு சொந்தமான நிலங்களும் அதே போன்று வனத்துறைக்கு சொந்தமான நிலங்களும் இப்பகுதியில் உள்ள நிலையில் இப்பகுதியில் அரசு அனுமதியின்றி, குறிப்பாக சேலம் மாவட்டம் முழுவதுமே எந்த பகுதியிலும் செம்மண் வெட்டி அள்ளுவதற்கு உரிமம் வழங்கப்படவில்லை. ஆனால் இந்த பகுதியில் இந்த மலைப்பகுதி முழுவதும் செம்மண் வெட்டி கடத்தி விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த மலைப்பகுதியில் கீழே தொடர்ந்து மலையின் சுற்றுப்புறம் முழுவதுமே இந்த பகுதியில் இந்த மண்வெளி வட்டப்படுகிறது. குறிப்பாக அனுமதி பெற்று செம்மண் எடுக்கக்கூடிய பகுதியில் கூட அதிகபட்சம் 3 அடி அளவுதான் மண் அள வேண்டும். ஆனால் இங்கு ஒரு கிணறு அளவிற்கு பல்வேறு பகுதியிலே இந்த செம்மண்ணை வெட்டி கடத்தி விற்பனை செய்துள்ளனர். குறிப்பாக இங்கு அள்ளப்படும் செம்மண்ணானது இந்த ரியல் எஸ்டேட்டுகளுக்கும் அதே போன்று செங்கல் சூளைக்கும் விற்பனை செய்து இதில் கொள்ளை லாபம் அடித்து வருகின்றனர். இதன் காரணமாக தமிழக அரசுக்கு பல கோடி ரூபாய், அதாவது நாளொன்றுக்கு பல கோடி ரூபாய் இழப்பீடு எனவே கூறலாம். குறிப்பாக சேலம் மாவட்டங்களில் இந்த வாழப்பாடி, ஆத்தூர், அதே போன்று வனவாசி, கெங்கவலி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் தற்போது வரை தொடர்ந்து அந்த செம்மண்ணானது வெட்டி கடத்தப்பட்டு வருவதாக கடத்தி விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தான் இந்த வாழப்பாடி மன்னநாயக்கன்பட்டி பகுதியில் குறிப்பாக இந்த மலைப்பகுதி முழுவதும், இந்த மலைப்பகுதியில் வனத்துறைக்கு சொந்தமான நிலமும் அதே போன்று வருவாய்த்துறைக்கு சொந்தமான நிலமும் இருக்கிறது. இதனை எந்த ஒரு அனுமதியும் இன்றி இரவு மற்றும் பகல் நேரங்களிலேயே இந்த மண்களை எல்லாம் அள்ளி கொள்ளை எடுத்து சென்றுள்ளனர். ஆனால் இது குறித்து அரசு அதிகாரிகள், குறிப்பாக அரசு இங்கு இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலரோ அதே போன்று அதற்கு மேலாக இருக்கிற வருவாய்த்துறை ஆய்வாளரோ இது போன்றவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. குறிப்பாக இந்த பகுதிகளில் செம்மண் வெட்டி முழு சுதந்திரமாக கடத்தி விற்பனை செய்துள்ளனர். நாம் இந்த பகுதியை ஒளிப்பதிவாளர் நேதாஜி அதை காண்பித்து வருகிறார். இந்த ஒவ்வொரு பகுதிகளிலுமே, அதாவது ஒரு கிணறு போன்ற அளவுக்கு மண்களை வெட்டி, அதாவது இந்த கனிம வள கொள்ளை ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இதனை எல்லாம் இந்த சமூக ஆர்வலர்களும் இயற்கை ஆர்வலர்களும் இது தொடர்பாக புகார் அளித்தாலும் கூட இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் இதன் மீது எடுக்கவில்லை. குறிப்பாக இந்த செம்மண் கடத்தி விற்பனை செய்யும் நபர்களுக்கு ஆதரவாகவே அதிகாரிகள் செயல்படுவதாக ஒரு குற்றச்சாட்டம் எழுந்துள்ளது. இந்த பகுதியில், குறிப்பாக இந்த மன்னநாயக்கன்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மலைப்பகுதியில் சுற்றும் எடுக்கப்பட்டிருக்க மண்ணின் அளவு மட்டுமே குறிப்பாக பல கோடி ரூபாய் அளவிற்கு விற்பனை செய்துள்ளன. இதனால் அரசுக்கு பெரிய அளவிலான இழப்பீடு ஏற்பட்டுள்ளது. இதனை எல்லாம் தமிழக அரசுத்துறை அதிகாரிகள் கண்டும் காணாமல் இருப்பதுதான் சமூக ஆர்வலர் மத்தியிலேயே மிகப்பெரிய வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக ஒவ்வொரு பகுதியிலும் மண் அள்ளுவதற்கு அந்த அரசு அதிகாரிகளின் மேற்பார்வையிலேயே இந்த செம்மண்ணானது அள்ள வேண்டும். குறிப்பாக அனுமதி பெற்று அள்ள வேண்டும். குறிப்பாக விவசாய நிலத்தை கூட தாங்கள் சமநிலைப்படுத்துவதற்கு அரசு, குறிப்பாக இந்த கனிம வளத்துறை அதிகாரிடம் அனுமதி பெற்று அரசு அதிகாரி, குறிப்பாக அந்த கிராம நிர்வாக அலுவலரோ அல்ல வருவாய் ஆய்வாளரோ அவர்களின் முன்னிலையில் தான் அந்த சமநிலைப்படுத்துவதற்கே முடியும். ஆனால் இந்த ஒரு மலையையே அரசு வருவாய்த்துறைக்கு சொந்தமான அதே போன்று வனத்துறைக்கு சொந்தமான இடங்களில் இந்த அளவிற்கு செம்மண்களை கடத்தி விற்பனை செய்து கொள்ள லாபம் அடிப்பதற்கு அரசு துறை அதிகாரிகள் உடந்தை இல்லாமல் இது போன்ற சம்பவம் நடைபெறாது என அரசு துறை அதிகாரிகளும் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக இந்த பகுதியில் மட்டுமே பல கோடி ரூபாய் இழப்பீடு என்றால் சேலம் மாவட்டம் முழுவதும், அதாவது குறிப்பாக சேலம் மாவட்டம் ஆத்தூர், அதே போன்று வனவாசி, கெங்கவலி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து இந்த செம்மண்ணானது வெட்டி கடத்தப்பட்டு வருகிறது. அரசு இதற்கு மேலாவது இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் மற்றும் இயற்கை ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.